ஏழரை சனி யாருக்கு பாதிப்பை கொடுப்பதில்லை என்று பார்த்தால், யாருடைய ஜாதகத்தில் 5, 9 கோணாதிபதிகள் வலுப்பெற்று நல்ல பாவங்களில் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகத்திற்கு ஏழரை சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நடப்பதில்லை. மாறாக நட்பலன்களே நடக்கிறது. பட்டம் பதவிகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள். உதாரணமான ஒரு ஜாதகத்தில் கும்ப லக்னம், 4 புதன், அதாவது ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறார்கள். இவர்கள் பரிவர்த்தனையில் ஆட்சி வலு பெறுகிறார்கள். சுக்கிரன் 4, 9 அதிபதியாக வருகிறார். புதன் 5 அதிபதியாக வருகிறார். 5, 9 அதிபதிகள் வலுப்பெற்று இருக்கும்போது இவருடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சந்திரனை சனி தொடும்போது, அதாவது ஏழரை சனி காலகட்டத்தில் 2 முறை ஒரு மாபெரும் ஒரு பதவியை இவர் அடைந்திருக்கிறார். இதேபோல் இன்னொரு அமைப்பாக சந்திரன் நல்ல பாவகத்தில் தீய கிரகங்கள் சேர்க்கை பார்வை இல்லாமல் தனித்திருந்து வலுவான குருவின் பார்வையை பெற்றிருப்பவர்களுக்கும் கோச்சார ஏழரை சனியின் தாக்கம் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. மாறாக பட்டம் பதவி ஆகியவை நடைபெறும் தசாவுக்தியொட்டி அவர்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் 5, 9 கதியை வலுத்தவர்கள் ஏழரை சனியை பற்றி பார்க்கவும் வேண்டியதில்லை, கேட்கவும் வேண்டியதில்லை, படிக்கவும் வேண்டியதில்லை, பயப்படவும் வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம்.